வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கு தான் ஜாதி வெறி அதிகமா இருக்குது. சமுதாய ரீதியா புக்கம் சேரின்ட்டு பிரிச்சு பேசுறது, எப்ப பாரு அவர் மைண்ட்ல ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்குது, ஜாதி பாகுபாடு எண்ணம். குக் வித் கோமாளி ஷோவில் நடந்தது இதுதான் அப்படின்னு கானா வினோத் ஒரு பக்கமும், திவாகருக்கு பெண்கள் கிட்ட தவறா பேசுறது மட்டும்தான் வேலையே அப்படின்னு மாகாபா ஆனந்த் இன்னொரு பக்கமும் திவாகர் மேல குறையா நிறைய சொல்லியிருக்காங்க. கணவன் முன்னாடியே பாத்தீங்கன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டார். என்னன்னா, குக் வித் கோமாளி ஷோவில் என்ன மாகாபானது தாக்குனாரு, எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் அப்படின்னு கானா வினோத் மேலையும் புகழ் மேலையும் அதுக்கப்புறமா மாகாபானது இவங்க 3 பேர் மேலையுமே ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாம நசரத் பேட்டை காவல் நிலையத்திலையுமே திவாகர் ஒரு புகார் அளிச்சிருந்தாரு. சோ இந்த விஷயம் தமிழகத்துல கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மாகாபானந்த் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படின்றதுதான். ஏன்னா, இரும்பு கம்பியால என்ன தாக்குனாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திவாகர் வச்சிருந்தாரு. அப்போ இருக்கப்போ என்னன்னா, திவாகர் கொஞ்சம் ஓவரா தான் பேசுவாரு. பட் இருந்தாலும் ஒரு தனி மனிதனை இப்படி 3 பேர் சேர்ந்து தாக்குறது ரொம்பவே கொடுமையான விஷயம், இதெல்லாம் ரொம்பவே கண்டிக்க வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா, திவாகரை பொறுத்த வரைக்கும் இப்ப யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா கூட வீடியோ மூலமா அதுக்கு கண்டனத்தை தெரிவிப்பாரு, இல்லட்டா குற்றச்சாட்டு முன்வைப்பாரு. அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திவாகருக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் யார் கூடயாவது சண்டையை இழுத்துட்டு அவங்க மேல குறை சொல்றதுதான் வேலையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல அப்படி நேர்மாறா இருந்துச்சு. என்னன்னா, எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நசரத் பேட்டை காவல் நிலையத்துல போய் திவாகர் புகார் கொடுத்திருந்தார். சோ இதுவரைக்குமே திவாகர் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. முதன்முறையா மாகாபா ஆனந்த், அப்புறம் கானா வினோத், புகழ் இவங்க மேல எல்லாம் புகார் கொடுத்த உடனே என்னதான் நடந்திருக்கும், இப்படி அந்த அளவுக்கு அவர் மனசை எப்படி நோகடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இப்போ பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இவர் தன்னை தானே வாட்டர்மெலன் ஸ்டார், அப்புறமா நடிப்பு அரக்கன் அப்படின்னு அவராகவே சொல்லிப்பாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு பக்கம் காண்டா இருந்தாலுமே அவர் பண்ணக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் ஃபன்னியா இருக்கு, இது தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா, கிரிஞ்சா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதாவது ஃபன்னா ரீல்ஸ் போடுவாரா இல்லைன்னு தெரியல, பட் அவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம். நான் பண்ணக்கூடியது கரெக்ட் தான். குறிப்பா கஜினி படத்துல வரக்கூடிய வாட்டர்மெலன் சீன் இருக்கு இல்லையா, அதை கொஞ்ச நாள் மறுபடி செஞ்சு அறுத்து தள்ளி அது மூலமா ஃபேமஸ் ஆயிட்டாரு. அது மூலமா அவராவே நான் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்ட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அன்னியன் கேரக்டரை பண்ணி நான் நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி அவராவே சொல்லிக்கிட்டாரு. இருந்தாலுமே இவரை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இவரை பண்ணக்கூடிய ரீல்ஸ் வச்சு சிரிக்கிறதுக்காகவும் ஃபன்னா காமெடி மீம்ஸ் பண்றதுக்காகவும் இவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன உடனே நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. இவர் பெண்கள் கிட்ட தவறா பேசுறாரு, இவர் பேசக்கூடிய அணுகுமுறைகளே சரியா இல்லை, அதாவது திவ்யா கிட்ட எல்லாம் லவ் பண்ற மாதிரி வழிஞ்சாரு, அவங்க கிட்ட மட்டும் இல்ல நிறைய பேர் கிட்ட அந்த மாதிரி தான் வழிகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. இருந்தாலுமே இவர் ஒரு சில டைம்ல பாவமா இருக்காரு, பச்சை இவ்வளவு தப்பு பண்ணாலுமே எல்லாருமே இவர் டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு அனுதாபமும் இருந்துச்சு. இருந்தாலும் இவர் பண்ணக்கூடிய சில வேலைகள் காண்டேத்திர மாதிரி கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம கானா வினத்தை என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு நிறைய ஃபேம் இருக்குன்றதுனால கானா வினத் ஏன் மூலமா அவர் ஃபேமஸ் ஆக பாக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழிவாரு. சோ இதனால எல்லாருக்குமே இவருக்கு என்ன ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவருக்கு என்ன ஃபேன்ஸ் இருக்காங்க, இவர் தன்னைத்தானே சொல்லி பீத்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் கடிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வழியா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே ஏத்திட்டாங்க. இருந்தாலுமே இவர் அடங்காம ஒருத்தரை பத்தியும் குறை சொல்லிட்டு தான் இருந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ரீசெண்டா குக் வித் கோமாளி ஷோக்கு போயிருந்தாரு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, திடீர்னு பார்த்தா ஒரு புகார் கொடுத்துட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. என்ன செட்ல ரொம்பவே தவறா ட்ரீட் பண்ணாங்க, என்னோட ஜாதியை வச்சு அவங்க ரொம்பவே அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. ஸோ இது ரொம்பவே தவறான விஷயம். என்னதான் இருந்தாலும் ஒருத்தரை சாதியை வச்சு பேசுறது ரொம்பவே கீழ்த்தனமான விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு கானா வினோத் கஞ்சா அடிச்சுட்டு வந்திருந்தாரு, என்னை ரொம்பவே தாக்குனாரு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு. மாகாபா ஆனந்த் குடிச்சிட்டு வந்திருந்தாரு, இப்படிலாம் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்ன 3 பேருமே சேர்ந்து இரும்பு கம்பியால தாக்குனாங்க, மாகாபா
ஆனந்த், புகழ், அப்புறமா வந்து கான வினோத் இவங்க 3 பேருமே சேர்ந்து என்னை வந்து இரும்பு கம்பியால தாக்குனாங்க, அதனால எனக்கு காயம் கூட ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இதுக்கப்புறமா பார்த்தா எனக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுக்க முடியும், அதுவும் ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எப்படி இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசினாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீ சென்னையில வேலை பார்க்கவே முடியாது, உனக்கு அவ்வளவுதான், நீங்க இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு மிரட்டல் விடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இவர் திவாகர் வந்து குற்றச்சாட்டை வச்சாரு. அது மட்டும் இல்லாம நசரத்பேட்டை காவல் நிலையத்துல புகாருமே கொடுத்துட்டாரு. என்னன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்கணும், என்னை வந்து ஜாதி ரீதியா அவமானப்படுத்தினதுக்கா இருக்கட்டும் சரி, என்னை வந்து தாக்குனதுக்கா இருக்கட்டும் சரி, என்னோட மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதுக்கா இருக்கட்டும் சரி, இது எல்லாத்துக்குமே சேர்த்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு புகார் கொடுத்திருந்தாரு. சோ இந்த புகார் தொடர்பா வந்து காவல் நிலையத்துல வந்து மாகாப்பா ஆனந்த், புகழ், கான வினோத் இவங்க 3 பேருமே வந்து ஆஜரானாங்க. ஆஜரானதுக்கு அப்புறமா இவங்களுமே செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்போ வந்து இவங்க வந்து திவாகர் மேலதான் நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, செட்ல நடந்தது என்ன தெரியுமா, நாங்க வந்து எதுவுமே பண்ணல, நாங்க வந்து கஞ்சா குடிச்சிட்டு போயிருக்கோம், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போயிருக்கோம் சொல்றதுலாம் அப்பட்டமான பொய். மாகாப்பா ஆனந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து 17ல இருந்து 18 மணி நேரத்து ஷோவை வந்து பண்றேன், ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டாண்டிங்ல நின்று ஷோ பண்றப்போ என்னால எப்படி குடிச்சிட்டு போக முடியும், இதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிப்பேன், மது இருந்துட்டு எப்படி அப்படியே ஃபுல் டே நிப்பாங்களா? இல்ல இல்லங்க, நீங்க கேட்கும் போது எனக்கு கோவம் வருதுங்க. இல்ல நான் ஜெனரலா நான் சொல்றேன், அவன் சொல்றான்னா அதை வந்து பார்த்தா நீங்க கேக்குறீங்களே, அதுதான் நான் இப்பதாங்க நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம அங்க வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் கிட்ட வந்து இவ்வளவு நாள் வந்து உன்னோட கணவர் கூட நீ வாழ்ந்துட்ட, இதுக்கப்புறமா ஏன் கூட இரு அப்படின்ற மாதிரி கேவலமா பேசினார் திவாகர். அதனால நாங்க வந்து அவரை திட்டினோமே தவிர மற்றபடி நாங்க அவரை தாக்கல, வேற எதுவுமே பண்ணவே இல்லை, அவர் வந்து எதுக்காக இப்படி சொன்னார் அப்படிங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கணவன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கைய போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். ஏன்னா நாங்க அத்தனை வருஷம் பழகி பின்னாடி டேபிள்ல இருக்கேன், அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் சாரி அவங்க கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ அவங்க கிட்ட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருக்கேன்றாரு. இன்னொரு பக்கம் கான வினோத் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் கஞ்சா குடிச்சேன்னு அவர் இப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல, நான் இந்த ஒரு புகழ் வரதுக்கு வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், என்னோட உழைப்புனால மட்டும்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இவர் வந்து தேவையில்லாம பேசுறாரு அப்படின்ற மாதிரியுமே வந்து கான வினோத் வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இன்னொன்னு வந்து திவாகர் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு, எனக்கு ஜாதி ரீதியா என்ன கொடுமைப்படுத்தினாங்கன்னு. அதுக்கு வந்து கான வினோத் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா, நாங்க யாரையுமே ஜாதி ரீதியா பேசுறது கிடையாது, சமுதாய ரீதியா புக்கோ சேரின்ட்டு பிரிச்சு பேசுறது, எப்ப பாரு அவர் மைண்ட்ல வந்து ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்குது, ஜாதி பாகுபாடு எண்ணம். எப்ப பார்த்தாலுமே திவாகர் மட்டும்தான் என்ன வந்து ஜாதியை பயன்படுத்தி பேசுவாரு. நான் சேரியில இருந்து வந்திருக்கேன், குப்பத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இவர் திவாகர் என்ன பேசுவார் அப்படின்னு கான வினோத் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து பாக்குறப்போ 2 தரப்புமே மாறி மாறி குற்றச்சாட்டுகளும் முன் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து திவாகர் என்ன தாக்கிட்டார் அப்படின்னு மாகாப்பா ஆனந்த், புகழ், அப்புறமா கான வினோத் இவங்க 3 பேர் மேலேயுமே புகார் கொடுத்திருந்தாரு. ஆனா இங்க இந்த 3 பேருமே வந்து திவாகர் மேலதான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அங்க நடந்த விஷயமே வேற, ஆனா அவர் திருச்சி பேசுறாரு, எதுக்காக அப்படி பேசுறாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மாகாப்பா ஆனந்தா இருக்கட்டும் சரி, கானா வினோத்தா இருந்தாலும் சரி, புகழா இருந்தாலும் சரி, 3 பேருமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா திவாகரை பொறுத்த வரைக்கும் நாம வந்து நம்ம மேல எல்லாரும் அட்டென்ஷன்ல இருக்கணும், நம்ம வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாரு. சோ இவர் வந்து உண்மைக்கும் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் இருந்தாலும் தான் கிட்ட எல்லாருமே இருக்கு, நான் வந்து ஒரு நடிப்பரக்கன், என்ன பார்த்து பெரிய நடிகர்களே காப்பி பண்றாங்கன்னு சொல்றக்கூடிய அளவுக்கு தான் திவாகர் வந்து பேசுவார். சோ இது வந்து காண்டா இருந்தாலுமே அவர் வந்து ரீல்ஸ் பண்ணக்கூடியது ஃபன்னா இருக்கும், சிரிப்பு தான் வரும் நமக்கு. அவர் நல்லா பண்றாரோ இல்லையோ அது பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணுவாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில இவங்க 3 பேர் மேலேயும் புகார் கொடுத்ததுனால எல்லாருமே 3 பேரையுமே தப்பா தான் பேசியிருந்தாங்க. என்னன்னா, குறிப்பா புகழ்லாம் வந்து ரொம்பவே ஓவரா பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரா, புகழ் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் மேல வந்தாருங்கிறது அவருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னொரு நபரை வந்து தாக்குறதோ இன்னொரு நபரை வந்து திட்டுறதோ வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மாகாப்பா ஆனந்த் வந்து இந்த விஷயத்துல ஏன் இப்படி பண்ணாரு, அவர் எவ்வளவு பெரிய ஆங்கர், இவ்வளவு நாள் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்காரு, அப்படி இருக்கக்கூடிய நபர் வந்து இன்னொரு நபரை தாக்குறது அப்படிங்கிறது எந்த விஷயத்துல நியாயம், இது அங்க செட்ல இருக்கவங்க யாருமே தட்டி
கேட்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கானா வினோத் அப்புறம் வந்து திவாகர் இவங்க 2 பேருக்குமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சு சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கும். எப்ப பார்த்தாலுமே எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ மறுபடியுமே ஏன்டா இப்படி பண்றீங்க, ஒரு நபரை இப்படி தாக்காதீங்க, ஒருத்தரை வந்து ஜாதியை பத்தியும் பேசாதீங்க, அவங்களோட மற்ற விஷயங்களை பத்தி பேசாதீங்க, ஃபன் பண்றீங்கன்னா இன்னொருத்தர் மனசு காயப்படாத அளவுல பேசுங்க, மற்றபடி அவங்கள ஒரு அடிச்சோ அவங்க மனசு நோகடிக்கும்படியே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ஏன்னா திவாகர் மேல இவங்க 3 பேருமே குற்றச்சாட்டை வச்சதுனால என்னதான்ப்பா நடந்துச்சு, உண்மைதான் சொல்லுங்களேன், நீங்க ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க, இப்ப மாறி மாறி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்றீங்க, இதுல என்ன உண்மை இருக்கு என்ன பொய் இருக்குன்னு தெரியவே இல்லை, ஒருவேளை நீங்க பொய் சொல்றீங்களான்ட்டு பாக்குற எங்களை முட்டாளாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது உண்மையாவே திவாகர் சொன்னதுதான் உண்மையா, இல்லைன்னா மாகாப் ஆனந்த், கானா வினோத் இவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு எதை நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம ஒருத்தவங்களை வந்து ஜாதி ரீதியா புண்படுத்துறதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.